வணக்கம் and welcome to Rithu's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காளான் பிரியாணி. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. காளான் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் 200 கிராம் காளான் மஞ்சள் போட்டு லைட்டா வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். மல்லி இலை 2 தக்காளி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். புதினா 1 கிளாஸ் பிரியாணி அரிசி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு தூள் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 பச்சை மிளகாய் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பிரியாணி இலை. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பாத்திரத்துல தான் மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுக்கு அப்புறம் பிரியாணி இலை அதை போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் பட்டை கிராம்பு தூள் அடுத்ததான் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி லைட்டா வணங்கினதுக்கு அப்புறம் அந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் சின்ன வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அடுத்ததான் காளான் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் புதினா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இறக்கி விட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பிரியாணி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒன்று கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா இறக்கி விட்டுக்கலாம். தண்ணி பத்தலை அப்படின்னா சுடு தண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் நல்லா இறக்கி விட்டு மூடி வச்சுருங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் கேஸை. பாருங்கள் ஒரு 90% ஆயிடுச்சு. லைட்டாக தண்ணி எடுத்து அந்த சுட்டட்டும்.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.